ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது பட்ஜெட் தான். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்தியாவில் நடக்கிற பட்ஜெட். இது வந்து இப்ப நம்ம பார்க்க போறது 23, 24ல நடந்த பட்ஜெட். ஓகேங்களா? மத்திய பட்ஜெட். ஸோ அப்படியே வாங்க. ஃபர்ஸ்ட்டு பட்ஜெட் வந்து ஓகேங்களா? சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட். இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கிங்கன்னா பெட்டர்ங்க. ஸோ நான் முதல்ல சொல்லியிருந்தேன், நீங்க அப்படியே படிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது சில பேருக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமான்னு தெரியல. சரிங்களா? என்கிட்ட இருக்க புக் இருந்தா நான் இப்படியே படிச்சுக்கிறேன். நீங்க வந்து நோட்ஸ் போட்டு கரண்ட் அஃபேர் போட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இட்ஸ் பெட்டர் டூ. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்ப்போம். சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட். அதாவது எப்போ பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னா 1947 நவம்பர் 26 அன்னைக்கு. அன்றைக்கு தான் மத்திய நிதியமைச்சர் அப்போதைக்கு இருந்த கே சண்முகம் செட்டி அவர்களால் தாக்கல் செய்யப்படுது. ஸோ கேட்கலாம், சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னா சண்முகம் செட்டி. ஓகேங்களா? என்ன டேட்டு இயர் கேட்டாங்க. மேபி இயர் வந்து 47, மந்த் வந்து நவம்பர் 26. சரிங்களா? ஸோ அப்போ அப்போ இருக்கிற வரவு செலவு திட்டம் தான் கேட்டிருக்காங்க. பட் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போதைக்கு. 2022-23 பட்ஜெட்டுடைய மொத்த வரவு செலவு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து அரசமைப்பு சட்டமும் பட்ஜெட்டும். ஸோ 1900 இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. 1950 ஜனவரி 26 அன்று இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. ஓகேங்களா? அப்போ எந்த சட்டத்தின்படினா 112வது பிரிவின்படி குடியரசுத் தலைவருக்காக மத்திய நிதியமைச்சர் எல்லா வருடமும் ஒரு வருடாந்திர நிதிநிலை அறிக்கையை வந்து பாராளுமன்றத்தில் வந்து தாக்கல் செய்வாங்க. அதுதான் வந்து நம்ம இதை தாக்கல் செய்கிறதுக்கு சட்டம். ஓகேங்களா? அப்படி தாக்கல் செய்கிறது தான் நம்ம பட்ஜெட்டுன்னு சொல்கிறோம். அதற்கு பதிலாக பட்ஜெட்டுக்கு பதில் நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ணுறோம்? வருடாந்திர நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? பாராளுமன்றத்தின் ஒப்புதல் இன்றி வரி வசூல் செய்வதற்கோ அதை செலவிடுவதற்கோ மத்திய அரசுக்கு உரிமை கிடையாது. ஸோ வரி வசூல் செய்வதற்கான அங்கீகாரம் கோரும் மசோதாவை, ஸோ இப்போ நான் வந்து வரி வசூலிச்சுக்கிறேங்க இந்த எல்லா ஸ்டேட்லேயும் நமக்கு இவ்வளோ நிதி பட்ஜெட் இருக்குது, நமக்கு இவ்வளோ தேவைப்படுது, நம்ம இவ்வளோ செலவு பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து அது வந்து வசூல் செய்வதற்காக அங்கீகாரம் கோரும் மசோதா வந்து நிதி மசோதா. அந்த பணம் செலவிடுவதற்காக அனுமதி கோரும் மசோதா நிதி மசோதா. ஓகேங்களா? நிதி செலவு சாரி நிதி மசோதானா அவங்க வரி வசூல் செய்வதற்காக அங்கீகாரம் கோரும் மசோதாவை நிதி மசோதான்னு சொல்லுவாங்க. அதை செலவிடுவதற்கு அனுமதி கோரும் மசோதாவை நிதி செலவுன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் பேஜ் கேட்டிருந்தீங்க. இங்கே பாருங்கள், பேஜ் வந்து 467. சரிங்களா? இந்த பேஜ் தான். ஸோ அடுத்தது பாருங்கள், சுதந்திர இந்தியாவின் பட்ஜெட்டுகள் 1947 முதல் 2023 பிப்ரவரி வரையில் இதுவரைக்கும் 74 வருடாந்திர பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதேமாரி இடைக்கால பட்ஜெட் வந்து எப்போ அப்படின்னா எத்தனை அப்படின்னா 14 தாக்கல் செஞ்சுருக்காங்க. 4 சிறப்பு பட்ஜெட்டுகளும் உட்பட மொத்தம் இது வரைக்கும் எத்தனை பட்ஜெட்டுகள் தாக்கல் செஞ்சுருக்காங்க அப்படின்னா 92 பட்ஜெட்டுகள் தாக்கல் செஞ்சுருக்காங்க. சரி, ஒரு ஜஸ்ட் இது இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க. ஸோ கேட்கலாம், 2023 வரைக்கும் எத்தனை பட்ஜெட்னா 92 பட்ஜெட். ஓகேங்களா? மேபி இதில் வந்து இடைக்கால பட்ஜெட் எப்போ அப்படின்னா 14 வந்து இடைக்கால பட்ஜெட்டுகள், 4 சிறப்பு பட்ஜெட்டுகள் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து அடுத்து வந்து இது மிக இப்போ நம்ம நியூஸில் கூட கேட்டுட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா 7 தடவை அதிகமாக வந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சவர் யார் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் தான். ஸோ அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் தாக்கல் செஞ்சாங்கங்கிறது தான். ஓகேங்களா? 10 தடவைகள் பட்ஜெட் தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னா மொரார்ஜி தேசாய். அவங்க தான் வந்து இந்தியாவிலேயே அதிகமான பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்த நிதியமைச்சர். கொஷின்ஸ் கேட்கலாம், இந்தியாவிலேயே அதிகமான பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்தவர் யாருன்னா மொரார்ஜி தேசாய். எத்தனை தடவைனா 10 தடவை. சரிங்களா? அதுக்கு அடுத்தது சரிங்களா, 9 பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்தவர் வந்து சிதம்பரம். 8 பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்தவர் வந்து பிரணாப் முகர்ஜி. ஸோ 7வது தடவை தாக்கல் செய்தவங்க வந்து நிர்மலா சீதாராமன். சரிங்களா? ஜஸ்ட் ஒரு இதை எடுத்துங்க. ஸோ 10 மொரார்ஜி தேசாய், சிதம்பரம், பிரணாப் முகர்ஜி, நிர்மலா சீதாராமன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து மிக நீண்ட நேர பட்ஜெட் உரை. சரிங்களா? நம்ம நியூஸில் கேட்குறது தான் அதிகமாக இவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம். ஸோ இப்போதைக்கு இந்த 2024 எவ்வளோ பேசியிருக்காங்க அப்படின்னா 83 நிமிடங்கள் பேசியிருந்தாங்க. நான் அதை நோட் பண்ணியிருந்தேன், அதனால் அதை நான் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இது வந்து 23-24 அதையும் நான் சொல்லிடுறேன். 23-24 சரிங்களா?
1970-71 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் நிதியமைச்சர் பொறுப்பையும் ஏற்றிருந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்களே. இதுவே ஒரு பெண்மணி தாக்கல் செய்த இந்தியாவின் முதல் பட்ஜெட். அதாவது இந்தியாவில் முதல்ல ஒரு பெண் வந்து பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சாங்க யார் அப்படின்னா இந்திரா காந்தி தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நிர்மலா சீதாராமன் தான். சரிங்களா? ஸோ எந்த ஆண்டு அப்படின்னா 70-71 தாக்கல் செய்த முதல் பெண்மணி யார் அப்படின்னா இந்திரா காந்தி. சரிங்களா? அடுத்தது நிதி அமைச்சராகவும் ராஜ்யசபை உறுப்பினராகவும் இருந்த பிரணாப் முகர்ஜி அவர்களே மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் ராஜ்யசபை உறுப்பினர்கள். ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு யார் பண்ணாங்க? இந்திரா காந்தி தெரிஞ்சிருச்சு. அதிகமாக பண்ணது யார் அப்படின்னா மொராராய் தேசாய் 10 தடவை, 9 ப. சிதம்பரம், 8 வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரணாப் முகர்ஜி அண்ட் 7 நிர்மலா சீதாராமன். சரிங்களா? அடுத்தது ராஜ்யசபா உறுப்பினர் முதல்ல அந்த மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த ராஜ்யசபா உறுப்பினர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா யார்? பிரணாப் முகர்ஜி. ஓகேங்களா? இந்த இயர் வந்து கொடுத்துருக்காங்க 82, 83, 83, 84, 84, 85 இந்த நிதியாண்டுகளில் இவர் தான் பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. சரிங்களா? அடுத்தது முக்கியமானது, சுதந்திர இந்தியாவில் முதலாக காகிதமில்லா பட்ஜெட்டை 2021 பிப்ரவரி 1 அன்றைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டது. ஸோ கொஷின்ஸ் என்ன கேட்பாங்க? முதல்ல காகிதமில்லா பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யாருன்னா மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சிடும், நிதியமைச்சர் இவங்க தானே. ஸோ எந்த வருடம் வேணால் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணலாம். 20, 21, 23, 24 இந்த மாதிரி நம்ம கேட்கலாம். ஸோ 21 தான் காகிதம் இல்லாத முதல்ல பட்ஜெட். ஓகேங்களா? அப்போ வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ 2022, 23 மத்திய பட்ஜெட் மொபைல் ஆப்பால் துவங்கப்பட்டது. சரிங்களா? மொபைல் ஆப் மூலம் தான் இதை பண்ணியிருக்காங்க. நரேந்திர மோடியின் டிஜிட்டல் இந்தியா விஷன் இதன் மூலமாக இதை கோவிட் அந்த 19க்கு அப்புறம் இதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 23, 24 அடிப்படை வசதி மேம்பாட்டுக்காக கடந்த வருடத்தை விடவும் இந்த வருடம் அதாவது 33.4% அதிக தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டது. எதுக்கு அப்படின்னா அடிப்படை வசதி மேம்பாட்டுக்காக 2023, 24 எவ்வளோ சதவீதம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 33.4%. ஓகேங்களா? அடுத்து வந்து இங்கே பாருங்கள், இது வந்து திட்டம் மாதிரி இருந்துச்சு, அதனால் எடுத்திருக்கேன். இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக பிரதமருடைய கௌசல் விகாஸ் திட்டம் 4.0 தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி 2023, 24 அந்த பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி இது என்னன்னு மேலே கேட்கலாம். கௌசல் விகாஸ் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு பயிற்சி. சரிங்களா? அந்த கொஷின்ஸ் தான் அப்படி தான் கேட்டாங்கன்னா. அடுத்து பாருங்கள், மீனவர்களுடைய தொழிலை ஊக்குவிக்கிறதுக்காக 6000 கோடி மதிப்பில் பிரதமருடைய மத்ஸ்ய சம்பதா திட்டத்தின் கீழ் புதிய துணை திட்டம் தொடங்கப்படும். ஸோ இப்போ மத்ஸ்ய சம்பதா அப்படிங்கிறது யாருக்காக அப்படின்னா மீனவர்களுடைய தொழிலை ஊக்குவிக்கிறதுக்காக. சரிங்களா? இந்த திட்டம் அதுக்காக கொண்டு வரப்பட்டது. அடுத்தது ஆஷாதி ஹி அம்ரித் மகோத்சவத்தை அவங்கள வந்து நினைவு கூறும் வகையில் பெண்களுடைய பெயரில் புதிய சிறு சேமிப்பு திட்டம் அதாவது மகிழா சம்மன் சேமிப்பு சான்றிதழ் அப்படிங்கிற பெயரில் தொடங்கப்படும். இதில் எப்படின்னா 2 லட்சம் வரைக்கும் 2 வருஷத்துக்கு டெபாசிட் செய்ய முடியும். இதற்கு வட்டி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 7.5% வட்டி வழங்கப்படும். கொஷின் எப்படி கேட்கலாம்? மகிழா சம்மன் பெயரில் அந்த கொடுக்குறாங்களே சேமிப்பு சான்றிதழ் அது வந்து யாரோட பெயரில் யாரோடைய எதை நினைவு கூறும் வகையில் அப்படின்னா ஆஷாதி ஹி அம்ரித் மகோத்சவத் அவங்களுடைய நினைவு கூறும் வகையில் தான் நமக்கு இதை கொடுக்குறாங்க. இது 2 லட்சம் வரைக்கும் இதை கொடுக்கலாம். ஸோ இதுக்கான வட்டி வந்து பார்த்திங்கன்னா 7.5 இது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதே வந்து நான் 2021 to 22 கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மட்டும் எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த குரூப் 1 கூட சில கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, அதனால் எடுத்திருக்காங்க. பாருங்கள், 15ஆம் நிதி கமிஷன் சிபாரிசுகளை ஏற்று மாநிலங்களுக்கான விகிதம் 41% நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. ஸோ இப்போ 15வது நிதி கமிஷனை பற்றி ஒரு குரூப் 1 ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, அதனால் நான் இதை எடுத்திருந்தேன். ஓகேங்களா? ஸோ மாநிலங்களுக்கான விகிதம் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நிதி கமிஷன் அவங்க சிபாரிசு கொடுத்து 41% நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ அப்புறம் இங்கே ஒன்று பாருங்கள், 2021, 22 நிதியாண்டில் 11% வளர்ச்சி என்னும் இலக்குடன் புதிய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். சரிங்களா? ஸோ இந்த இவங்க நிதி பற்றாக்குறையை வந்து எவ்வளோ சதவீதத்தில் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா 6.8% அந்த நிலையில் கட்டுப்படுத்துறது தான் இந்த பட்ஜெட்டுடைய முதல் நோக்கமாக இருந்துச்சு. எதுனா 2001, 22. சரிங்களா? இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறத டவுட் இருந்தால் கேளுங்க. கோல்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து சரியாக சொல்ல முடியல. எவ்வளோ இலக்கோட தாக்கல் செஞ்சாங்கன்னா
11% வளர்ச்சி. சரிங்களா? அடுத்து வந்து நிதி பற்றாக்குறையை இங்கே பாருங்கள், நாட்டின் நிதி பற்றாக்குறையை 6.8% என்னும் நிலையில் கட்டுப்படுத்துவது தான் இந்த பட்ஜெட்டுடைய முதல் நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இது ஒரு திட்டம் தான். இங்கே பாருங்கள், ஆரோக்கியத்துறைக்கு வலுவூட்ட பிரதான் மந்திரி ஆத்ம நிர்பார் ஸ்வத்த பாரத் யோஜனா அப்படிங்கிற ஒரு மத்திய அரசு திட்டம் எப்போ அறிவித்தாங்க அப்படின்னா 2021-22 அந்த மத்திய பட்ஜெட்டில் சொன்னாங்க. நாட்டில் தற்போது நிலவில் உள்ள ஊட்டச்சத்து தொடர்பான அனைத்து திட்டங்களையும் ஒருங்கிணைத்து மிஷன் போஷன் 2.0 என்னும் புதிய திட்ட பகுதி அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அப்போ மிஷன் போஷன் 2.0 அப்படிங்கிறது என்னது? ஊட்டச்சத்து தொடர்பான எல்லா திட்டங்களையும் ஒருங்கிணைக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுவும் பிரதான் மந்திரி ஆத்ம நிர்பார் ஸ்வத் பாரத் யோஜனா அப்படிங்கிற திட்டம் யார் கொண்டு வந்தால்? மத்திய அரசு திட்டம் கொண்டு வந்தது. எதுக்கு அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கிற இந்த ஆரோக்கியத்துறைக்கு வலுவூட்டுறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது ரெண்டுமே ஆரோக்கியமானது. ஓகேங்களா? இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், நகர்ப்பகுதிகளுக்கென்று புதிய ஜல்ஜீவன் மிஷன் மற்றும் நாகரிக ஸ்வச் பாரத் மிஷன் ஆகியவையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா இந்த ஆரோக்கியத்தை ஒன்றிணைக்கிறதுக்கு தான். சரிங்களா? அடுத்தது சில இது மட்டும் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சாலை போக்குவரத்துக்கு மட்டும் எவ்வளோ கோடி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். சாலை போக்குவரத்துக்கு 1,18,101 லட்சம் கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க, ஒதுக்கீடப்பட்டிருக்காங்க. காமனாக இது. ஸோ இங்கே பாருங்கள், அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த நம்ம கொடுக்குற 1 ரூபி வந்து இதுலேருந்து கூட ஏதோ நமக்கு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க ஒரு தடவை. இது வந்து இறங்கு வரிசையில் எழுதுன்னு சொல்லி. இதை இப்போதைக்கு இது 2022 பார்த்துக்கோங்க. இதேமாதிரி இப்போ 24லேயும் என்னென்ன இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? என்னென்ன இன்கம் டேக்ஸ் எவ்வளோ கொடுத்தாங்க, யூனியன் இது, கார்ப்பரேஷன்ஸ்க்கு, ஜிஎஸ்டி அண்ட் அதர்ஸ்க்கு, கஸ்டம்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஜனவரி மந்த்துக்கு போட்டிருப்பேன். ஸோ இது பிப்ரவரி மந்த்துக்கு. ஓகேங்களா? பிப்ரவரி மந்தில் முக்கியமானது மாதிரி நோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம புக்கில் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு இது சும்மா பார்த்துக்கோங்க. கடலோர காவல்படை தினம் பிப்ரவரி 1. 2 வந்து உலக சதுப்பு நில தினம். புற்றுநோய் தினம் பிப்ரவரி 4 வந்து உலக புற்றுநோய் தினம். இதை நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அடுத்தது பாதுகாப்பான, அது தேவை கிடையாது, இது தேவை. தேசிய குடற்புழு நீக்க தினம் அப்படிங்கிறது பிப்ரவரி 10. ஓகேங்களா? பிப்ரவரி 10 தேசிய குடற்புழு நீக்க தினம். அடுத்தது உலக யுனானி தினம் 11. இது பார்த்துங்க, தேசிய உற்பத்தி திறன் தினம், அது வந்து பிப்ரவரி 18. தேசிய பெண்கள் தினம் 13. பிப்ரவரி 13 தேசிய பெண்கள் தினம். இது வந்து இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படும் சரோஜினி நாயுடுனுடைய பிறந்த தினத்தை தான். ஓகேங்களா? அப்போ தேசிய பெண்கள் தினம் யாருடைய பெயரில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா சரோஜினி நாயுடு அவங்களுடைய பெயரில் தான் இந்த தேசிய பெண்கள் தினம் நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா? இதுதான் அடுத்தது. உலக சமூக நீதி தினம் பிப்ரவரி 20. சர்வதேச தாய்மொழி தினம், இது தமிழ் புக்கிலே இருக்குது. பிப்ரவரி 21 அப்படிங்கிறது சர்வதேச தாய்மொழி தினம். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்க, இதில் முக்கியமானது வந்து புரோட்டீன் தினம் வேணால் பார்த்துக்கலாம். பிப்ரவரி 27 தேசிய புரோட்டீன் தினம். ஸோ மார்ச்சில் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இருக்குது. சரிங்களா? மார்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 3 வந்து உலக வனவிலங்குகள் தினம். மார்ச் 3 உலக வனவிலங்குகள் தினம். 4 தேசிய பாதுகாப்பு தினம். 8 வந்து சர்வதேச பெண்கள் தினம். இங்கே பார்த்தது என்னது? பிப்ரவரி 13. பிப்ரவரி 13 தேசிய பெண்கள் தினம். மார்ச் 8ங்கிறது சர்வதேச பெண்கள் தினம். ஸோ சர்வதேச வேறு, தேசிய வேறு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த பை டேனா என்னன்னு எனக்கு தெரியல, பட் தெரிஞ்சுக்கோங்க. மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால். மார்ச் 14 பை டே. அடுத்து வந்து பாருங்கள், உலக நுகர்வோர் தினம், வேர்ல்டு கன்சியூமர்ஸ் டே. ஸோ அமெரிக்க அதிபர் கென்னடி 1962 மார்ச் 16 அன்று அமெரிக்க காங்கிரஸில் நுகர்வோர் உரிமைகளை குறித்த ஒரு மசோதாவை தாக்கல் செய்ததன் நினைவாக தான் இந்த டேட் வந்து நம்ம கொண்டாடப்படுகிறோம். அதாவது உலக நுகர்வோர் தினம் மார்ச் 15. ஓகேங்களா? அடுத்து வந்து தேசிய தடுப்பூசி தினம், அது வந்து
1995ஆம் ஆண்டு இதே தினத்தில் தான் முதலில் போலியோ சொட்டு மருந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படுது. ஸோ டேட் பார்த்துங்க, முதல்ல இந்தியாவில் போலியோ சொட்டு மருந்து எந்த வருஷம் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா 1995. ஸோ அந்த நாள் தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், தேசிய தடுப்பூசி தினமாக நம்ம கொண்டாடப்படுகிறோம். ஓகேங்களா? ஸோ 2014 மார்ச் 27 அன்று உலக சுகாதார நிறுவனம் இந்தியாவே போலியோ நோயற்ற நாடாக அறிவித்தது. கொஷின்ஸ் கண்டிப்பாக அது கேட்க வாய்ப்பு இருக்குது. உலக சுகாதார நிறுவனம் இந்தியாவே எந்த ஆண்டு போலியோ நோயற்ற நாடாக அறிவித்ததுன்னா 2014. ஸோ இயர் கேட்டாங்கன்னா 2014, சுத்தமாக கேட்டாங்கன்னா 2014 மார்ச் 27. ஓகேங்களா? கரண்ட் அஃபேருங்கிறது இப்போலேருந்து மட்டும்தான் கிடையாதுங்க. பேக்கில் உள்ள சில ஃபஸ்ட்டு நடந்த விஷயங்கள், சில இம்பார்ட்டண்ட் டேஸ், அதெல்லாம் கூட கரண்ட் அஃபேராக நம்ம புக்கில் இல்லாத கரண்ட் அஃபேராக கேட்பாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து சர்வதேச காடுகள் தினம். சரிங்களா? மார்ச் 21 அப்படிங்கிறது சர்வதேச காடுகள் தினம். மார்ச் 22 நமக்கு தெரியும் உலக தண்ணீர் தினம். சரிங்களா? இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நம்ம சும்மா பார்த்துக்கிறதா, ஏதோ ஒரு டைமில் நமக்கு யூஸ் ஆகும், இல்லை ஒமிட் பண்ணுறது கூட யூஸ் ஆகும் நமக்கு. சரிங்களா? ஸோ அடுத்தடுத்ததில் உங்களுக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து நான் போடுறேன். நம்ம எதுவுமே வேணான்னு ஒமிட் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு இடத்துல தெரியும் போது நமக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். சரிங்களா?